ரத்த கரைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு பூக்கொத்து ஒன்று இருக்கு அப்படின்றத பார்க்குறது. பஸ்ஸோட மேல் துண்டை வந்து இப்போ தான் வெளியில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் நடந்த இலங்கையை உலுக்கின ஒரு மிகப்பெரிய விபத்து சம்பவம் ஒன்று இன்றைக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது அதிகாலையில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. கதிர்காமத்தில் இருந்து நுவர்லியா வழியாக குருநாகலைக்கு போய் கொண்டிருந்த ஒரு அரச பேருந்து தான் இப்படி வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதிகாலையில் இடம்பெற்ற ஒரு மோசமான சம்பவம். கிட்டத்தட்ட 5 பேர் அதிகாலையில் இறந்திருந்தினோம். இப்போ வந்து அந்த இறப்பு எண்ணிக்கை வந்து 21 தாண்டி இருக்கு. உண்மையிலேயே வந்து இலங்கையை வந்து ஒரு உலுக்கி ஒரு மிக கோர விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். நானும் நுவர்லியா வந்த நேரத்தில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றதை கேள்விப்பட்டேன். அதை வந்து உங்களுக்கு நேரடியாக காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த காணொலி அவங்க பதிவு செய்து கொண்டிருக்கேன். இப்போ அந்த கீழே விழுந்த பஸ்ஸை வந்து மேலே தூக்கி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கிரைன்களை பயன்படுத்தி பஸ்ஸை வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து உண்மையாகவே அந்த இடத்துல வந்து ரெண்டு பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது. ஏனென்றா ஒவ்வொரு தரம் அதிகாலையில் வந்து தங்களோட ஒவ்வொரு வேலைகளுக்காக போய்கொண்டிருந்தது வந்து இந்த பஸ்ஸில் இருந்து மீட்கப்படுற ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்க விளங்கி கொண்டிருக்கு. இப்போ விபத்துக்குள்ளாயின பஸ் வந்து கட்டி கிரைன்களால் தூக்கி கொண்டிருக்கணும். ரைட், அந்த விழுந்த பஸ்ஸை வந்து தூக்கி கொண்டிருக்கணும் பாருங்க. உண்மையிலே வந்து இதை பார்க்க கவலையாக தான் இருக்குது. இந்த பஸ் இருக்கிற நிலைமையை பார்த்தாலே தெரியும் இந்த பஸ் என்ன மாதிரியான ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கும் அப்படின்ற விஷயம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே வரும்போது இந்த ஆழம் அவ்வளோ 100 அடி ஆழத்துக்குள்ளே தான் வந்து இந்த பஸ் வந்து விழுந்திருக்கு. இது வரைக்கும் வந்து 21 பேர் மட்டும் இந்த விபத்தால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லினோம். 4 கிரெயின் வச்சு மேலே அந்த பஸ் இழுத்து தூக்கி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இது கலந்துட்டு போல இருக்கா இல்லையா? இடத்தை பார்க்க எப்படி இருக்கு, என்ன விழுந்துருக்கான்னு அதான் என்ன காணோம், என்ன செய்ய தெரியாம இல்லாம அரவாசி பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து அந்த இதுகளை வந்து டைப் பண்ணுறாங்க, ஏன்னா கேபிள்களை டைப் பண்ணி இது பாருங்க. பஸ்ஸு கீழே போய் 2 பேர் அந்த கேபிளை வந்து டைப் பண்ணுறீங்க. அந்த செயினுகளை வந்து முடிவிட்டுருந்தா அப்படியே கீழே போயிரு திருப்பி. பயங்கர கஷ்டப்பட்டு தான் இந்த பஸ்ஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கஷ்டப்படுறோம் நம்ம எல்லோரும். சுற்றி வர நிற்கிற 4 கிரெயினும் ஒரே நேரத்தில் இழுத்து இந்த பஸ்ஸை வந்து வெளியில் கொண்டு வருது. பஸ் இருக்கிற நிலைமையை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு விபத்து அப்படின்ற விஷயம். ரைட் ஓகே, சரியான கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பஸ்ஸை வந்து வெளியில் எடுத்துட்டுனா இங்கே பாருங்கள் இந்த பஸ் இருக்கிற நிலைமையை.
அதிக வேகமாக அல்லது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற விஷயம் வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து சொல்லியிருக்கேன் நம்ம தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த பஸ்ஸின் விபத்துக்கு காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டிரைவர் சீட்டில் டிரைவரோட செருப்புகள் எல்லாமே இருக்குது. பஸ்ஸோட பொனட்டுன்ற கவர் வந்து கீழே இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரேடியேட்டர் எல்லாம் பிஞ்சு அடிபட்டு நெளிஞ்சு போயிருக்கு. எல்லாமே ஃபுல்லாகவே சரி. சீட்டுகள் எல்லாம் வந்து அரைவாசி சீட் தான் இதில் இருக்குது. மிச்ச சீட்டெல்லாம் கீழே விழுந்து அந்த தண்ணிகளுக்குள்ளேயும் அந்த ஓடைகளுக்குள்ளேயும் வந்து கிடக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பஸ்ஸை வந்து வழியில் எடுத்துட்டோம். பஸ்ஸோட மேல் துண்டு வந்து ஃபுல்லாக கீழே தான் விழுந்து கிடக்கு. இப்போ நாங்கள் கீழே தான் இறங்கி போய்கொண்டிருக்கோம். அது பாருங்கள், கீழே போய்கொண்டிருக்கே பாருங்கள் எல்லார்ட பேக்குகள் எல்லாம் அதில் கிடக்கு. சீட்டுகள் எல்லாம் விழுந்து பிஞ்சு போயிருக்கு. இதில் வந்து போலீஸ்காரர் வந்து என்ன செய்கிறேன்டா, இதுக்குள்ளே தவற விடப்பட்ட பொருட்கள் மற்ற பேக்குகள் பிரயாணிகளோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து அதில் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஆக்களை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளேருந்து ஃபோன், ஐடி கார்டு அதில் எல்லாத்தையும் வந்து எடுத்து கவனமாக போலீஸ்காரை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிறதான் பஸ்ஸோட மேல் பாகம். அந்த இடத்துல இருந்து அந்த மேல் இந்த பாருங்கள் இவ்வளோ உயரமாக இருக்காண்டு இந்த இடத்துல இருந்தான் பஸ் வந்து விபத்துக்குள்ளாகி அப்படியே கீழே வந்து விழுந்திருக்கு. அதோட அரைவாசி துண்டை வந்து மேல் எடுத்துட்டோம். இப்போ வந்து பஸ்ஸோட மேல் பாகத்தை வந்து வெளியில் எடுக்க போயினோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பொக்கை ஒன்று கூட இதில் இருக்குது. அவர் கொண்டு போன கேரட்டுகள் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குங்க. அந்த மரத்தில் வந்து ஒரு ஜக்கெட் ஒன்று தொங்கி கொண்டு இருக்கு. அந்த ஜக்கெட்டை தான் இப்போ எடுக்க போயிடும். அதுக்குள்ளே வந்து ஏதாவது பொருட்கள் ஆக்களோட ஃபோனுகள் அப்படி ஏதாவது இருக்கா இல்லையான்றதை பார்க்க சொல்லி போலீஸ்காரர் சொல்லியிருக்கணும். இப்போ அதை தான் எடுத்துக்கொண்டு வாரார். இப்போ அதுக்குள்ளே ஏதாவது பொருட்கள் இருக்கா இல்லையான்றதை தான் பார்க்க போயிடணும்னு நினைக்கிறேன். வெத்த கரைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சரி பார்த்து அதை வந்து பிரித்து ஒவ்வொரு சைட்டில் வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கீழே போய் அந்த பஸ்ஸில் மிச்ச துண்டுகளை வந்து மேலே க்ரைனில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதைத்தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதில் வந்து பயணிகள்கிட்ட நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அதில் கிடந்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு சின்ன பிள்ளைன்ற சூப்பி போத்தல், அதே நேரத்தில் ஒரு பொக்கே, கேரட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு தரம் தங்கட ஒவ்வொரு வேலைகளுக்காக போய்கொண்டு வந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையாகவே இந்த இடத்துல நிற்க கவலையாக தான் இருக்குது. அதாவது 70க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த பேருந்தில் பயணித்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 21 பேர் கிட்ட மரணமடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து 56க்கும் அதிகமானவர்கள் வந்து நுவர்லியா, கம்பல போன்ற வைத்தியசாலைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் வந்து அவர்களுக்குரிய சிகிச்சைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இறந்த உயிர்களுக்காகவும் அதே நேரத்தில் இப்போ வைத்தியசாலையில் இருக்கிற உயிர்களுக்காகவும் வந்து நாங்களுடைய அனுதாபங்களை மட்டும்தான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் நுவர்லியா வந்த நேரத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றதை வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். முன்பக்கம் மேல்பக்கம் இல்லாம ரிகவரி பண்ணி கொண்டு போயினா